மே 4, 2025 இன்றைய வேதவசனம் எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் எரேமியா 17:7. Blessed is the man who trusts in the Lord, who trusts is the Lord. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்போ இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, ஆவியானவரே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இன்றைய நாட்களில் கூட ஆவியானவரே, அநேக ஜனங்கள் அப்போ மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து தங்களுடைய வாழ்க்கையை ஆவியானவரை கழித்து கொண்டிருக்காங்க. என் தகப்பனை இப்பொழுது கூட இறங்குவீராக ஆவியானவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, ஆவியானவரே, அப்பா நாங்களும் மேலே நம்பிக்கை வைத்து ஆவியானவரே விசுவாசத்தோடு துதித்து ஜெபித்து உம்மை ஆராதித்து நடக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக. அப்பா மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து எங்களுடைய வாழ்க்கையை ஆவியானவரை ஏமாற்றத்தை அனுபவித்து வாழ்வதை விட ஆவியானவரை மேல நம்பிக்கை வைத்து ஆவியானவரை எங்களுடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை அதிசயங்களையும் கண்டு ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக. ஆவியானவர் இப்பொழுது இறங்குங்க. அன்பு சகோதரியே, சகோதரனேசம், அன்பு வாழ்வு பிள்ளைகளே, நீங்கள் யாரை நம்பிக்கொண்டிருக்கீங்க இன்றைக்கு சிந்தித்து பாருங்க. மனுஷர்களை நம்பிக்கொண்டு இருந்தீங்கன்னா, இல்லை பேங்க் லோன் கிடைக்கும், கிரெடிட் கார்டை நம்பிக்கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா கடன் பிரச்சனையும் சூழ்ந்திருக்கும், எல்லா வட்டி பிரச்சனையும் சூழ்ந்திருக்கும். ஆனால் நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரை நம்பினீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் மேலே வையுங்க. அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவரை எப்பொழுதும் உங்களுடைய வாய்களில் அவருடைய துதி எப்பொழுதும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். ஆவியானவர் இப்பொழுது கூட இறங்குவீராக. அநேக பேர் ஆவியானவர் பேங்க்கில் லோன் வாங்குறாங்க, வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு லோன் வாங்குறாங்க. இன்னும் அநேக காரியங்கள் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. என்ன பொருள் வாங்கினாலும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. என் தகப்பனை இதனால் கடன் பெருகி கொண்டே இருக்கு. என் தகப்பனை இன்னும் அநேக சிலர் பக்கத்தில் இன்ட்ரெஸ்ட்டுக்காக காசு வாங்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் போட்டு அதன் மூலிமா அவங்க குடும்பங்கள் அப்போ சிதைந்து கொண்டே இருக்கு. என் தகப்பனை கர்த்தாவே, மனுஷர்களை நம்பி பேங்கை நம்பி கிரெடிட் கார்டை நம்பி அநேக குடும்பங்கள் இன்றைக்கு அப்போ இல்லாமல் போய்கொண்டிருக்க என் தகப்பனை இப்பொழுது கூட இறங்குவீராக. அன்பு சகோதரியை, இன்றைக்கு ஆண்டவர் மேல உங்க நம்பிக்கை வைங்க. அன்பு சகோதரனை, இன்றைக்கு ஆண்டவர் மேல உங்க நம்பிக்கை வைங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்க எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வாரு, உங்களுடைய தேவைகளை சந்திப்பாரு. அதனால நமக்கு ஆண்டவரை நம்பும் பொழுது ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை நிறைவேற்றி நம்ம குடும்பங்களுக்குள்ள சந்தோஷத்தை சமாதானத்தை கட்டளையிடுவார். இன்றைக்கு விசுவாசத்தோடு துதிங்க, செபிங்க. ஆவியானவரை எப்பொழுது இறங்க என் தகப்பனை. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அப்போ அநேக குடும்பங்கள் கடன் பிரச்சனையினால கடன் பிரச்சனையாக அநேக துன்பங்களிலும் துக்கங்களிலும் வேதனைகளிலும் கூட இருக்கலாம். இன்றைக்கு எல்லா குடும்பங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த கடன் பிரச்சனையினால ஐயோ நம்ம இருக்கணுமா, நம்ம இறந்து போயிடலாம்னு சொல்லிட்டு கூட அநேக குடும்பங்கள் அப்பா வருத்தத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட தான் பேசி கொண்டிருக்க. அன்பு மகனை சகோதரியை துதிங்க, செபிங்க. இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு இருக்கும் எல்லா பிரச்சனையும் மாற்றுவார். நீங்கள் ஆண்டவர் மேலே முதல்ல நம்பிக்கை வைங்க. அவரை விசுவாசிச்சிங்கன்னா தேவனுடைய மகிமைக்கு இன்றைக்கே காண்பீங்க. ஆவியானவர் எப்பொழுதே இறங்க ராஜா. அப்பா இன்றைக்கு கூட என் கூட செபிக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனை. அப்போ அநேக பேர் யாரையும் நம்பி எதையும் இழந்திருப்பாங்க என் தகப்பனை. இன்றைக்கு அப்போ உம்மிடத்துல வந்து உம்மை மாத்திரம் நம்பி ஆவியானவரே அவர்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெறப்போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. இப்பொழுது கூட இறங்க ராஜா. ஒவ்வொருவரையும் தொட்டு அப்போ அவர்களுக்கு இருக்க எல்லா கவலைகளையும் துன்பங்களையும் எல்லா வேதனைகளையும் எல்லா கடன் பிரச்சனைகளையும் நீக்கி இன்றைக்கு விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. நன்றி ராஜா. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.